ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஎம்மில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல், ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வாங்கினா உள்ள ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய் கிட்ட இருந்து அஃபிஷியலாகவே வாங்கினேன். அதனால் இது வந்து ஒரு அஃபிஷியல் ஹைரிங் தான் ஐபிஎம்மில் இருந்துட்டு. ஸோ இது யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு மீட்டப் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மீட்டப்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ மீட்டப்பில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க்கிங் கிடைக்கும் நிறைய பீப்புள்ஸ் கிட்ட இருந்து. இல்லை வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன், உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல மீட்டப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்கள் காலேஜ் பீப்புள்ஸ்க்கோ இல்லை வேலை தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு இது பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. அதேமாரி உங்களுக்கு வந்து யாருக்காவது ரெஃபரல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ரெஃபரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு ரெஃபரலில் புஷ் பண்ண பார்க்குறேன். தென் இதை நீங்கள் அஃபிஷியலாகவே அப்ளை பண்ணிடுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு யாருக்காவது ரெஃபரல் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன கோயம்புத்தூர் மீட்டப்பில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அவங்களோட லிங்க்ஸை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க், அந்த லிங்க்கை வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஆக்சுவலி ஸோ ஐபிஎம்மில் பார்த்தீங்கன்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்துட்டு ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா லொக்கேஷனுக்கு தான் ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். தென் அதுக்கப்புறம் வந்து இதுக்கான என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு இவங்க பேச்சுலர்ஸ் டிகிரி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இந்த பேச்சுலர்ஸ் டிகிரிலேயே என்னென்ன பீப்புள்ஸ் மட்டும் ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்லி 2024 பீப்புள்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெக்கார்ட் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் ப்ரொஃபியபிளி ஜாவா, C++, பைத்தான், Node.js அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கான்செப்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். தென் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சிஸ்டம் கான்செப்ட்ஸும் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் இஸ் அன் என்ட்ரி லெவல் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் பொசிஷன். த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் தேர் எஜுகேஷன் obtained their degree. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த கேண்டிடேட் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க டிகிரி முடிச்சுட்டு ஸோ இப்போ வெளியில் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கோர்ஸ் காம்படிஷன் இயர் ஷுட் பி 2024 ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 2024 பேச்சஸ்க்கு மட்டும்தான் இதை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிகாஸ் 2024 பேச்சஸ் மட்டும்தான் வந்துட்டு ஸோ அவங்களோட கோர்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து எப்போ 2025 ஆகுது. ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணி ஒரு 6 மந்த் இருக்கும். அதனால் ஸோ 2024 பேச்சஸ் மட்டும்தான் ஒன்லி கம்ப்ளீட் பண்ண பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் ஹைரிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் ஸோ எந்தெந்த டிகிரிஸ்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், டியூல் டிகிரி, எம்எஸ்சி, எம்சிஏ இன் சிஎஸ், ஐடி ஆர் தர் செமி ஐடி சர்க்யூட் பிரான்ச்சஸ் வித் 6.0 CGPA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஇ, பிடெக்கில் எந்த ஸ்ட்ரீம் வேணால் அப்ளை பண்ணலாம். தென் எம்எஸ்சி, எம்சிஏவும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 60% மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால்குலேஷன் ஆஃப் குவாலிஃபைங் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி மார்க்ஸ் டிவைட் பை த டோட்டல் மார்க்ஸ் அப்டைனபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷனல் லெவலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த டோட்டல் பண்ணி ஒரு மார்க்ஸ் போடுவீங்களா, நான் வந்து இத்தனை செமஸ்டரில் இத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் டோட்டல் பண்ணி டிவைட் பண்ணி உங்களோட மார்க்ஸை கால்குலேட் பண்ணால் 60%க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ப்ரிஃபர்டு டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ காமனாக எல்லா ஜாப்லையும் கேட்குற மாதிரி தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பேசணும். அதுக்கப்புறம் அந்த பேசுறதுலேயே வந்துட்டு நீங்கள் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லே வந்துட்டு உங்களுக்கு எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் வந்து ப்ராப்ளம் சால்விங் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், ஒரு ஜாபை பற்றி அனலைசிஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐபிஎம்மை பற்றி ஸோ அவங்களோட அபவுட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐபிஎம்மோட லைஃப் பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐபிஎம்மில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு
ஹச்ஆர் ரவுண்டில் கண்டிப்பாக கேள்வி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் இவர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஐ வில் பி பார்ட்டிசிபேட் இன் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ஸ் அஸ் அ டிசைன் கோட் இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்டிங் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கும் போதுட்டு கோடும் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் டெஸ்டிங்கும் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சப்போர்ட் அந்த ரோலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் யூல் பி கிரியேட் அ சாஃப்ட்வேர் எனபிள்ஸ் டு கிளைண்ட்ஸ் ஹைப்ரிட் cloud AI journeys and யூ வில் have the opportunity to work latest technology ensuring the applications delivered are a high performance, high available, responsible and maintainable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then you will be primary responsible to introduce the analytical problem solving and the solution enhancement, analysis, validate the proposed improvements, the existing futures failures, will support architect and technical leader, comprehensive enhancement and the across the process basis, involvement in every step the process, every form design development testing release changes to the troubleshoot with necessary, providing a great customer services strategic stakeholder engagement, invoice the coding solutions driven the key discussion with our stakeholders and analysis the current landscape, the opportunity to operate the கோட் கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வந்து க்ளவுட் அண்ட் ஏஐ டெக்னாலஜிஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஜாபோட டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜாப் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7789 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. தென் இதுதான் வந்து உங்களோட ரெஃபரல் கோட். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃபரல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ரெஃபரல் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு எந்தெந்த சிட்டிஸில் இருக்காங்க, ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைசூர், கோயம்புத்தூர், ஹைதராபாத், கொல்கட்டா, மும்பை, பூனே, சென்னை, பெங்களூர், கொச்சி, புவனேஸ்வர், நியூ டெல்லி அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. தென் எந்தெந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஹரியானா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, ஒடிஷா, டெல்லி, ஸோ அதுக்கப்புறம் டெல்லி இது எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்க ஐபிஎம் கம்பெனிஸில் இருக்க ஸ்டேட்ஸ் அண்ட் சிட்டிஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் இந்தியாவில் தான் இது வந்து ஹைப்ரிட்டில் நேரில் தான் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஏரியா ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலரில் தான் இருக்கும், நேரில் வந்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் பொசிஷன் தான், ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டே டைமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா கீழே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஐபிஎம் ஐடியில் வந்து ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸோ நீங்கள் இங்கே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா டிட் யூ ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து கிரியேட் அன் ஐபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலை மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சப்மிட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஜாபை வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து காம்படிஷன்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதெல்லாமே தவிர்த்து உங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து முன்னாடி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் வெயிட்டேஜஸும் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்கோ இல்லை ரெஃபரல் வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸையும் புக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கம்மிங் February 1 பார்த்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டே சாட்டர்டே நாளைக்கு. ஸோ இந்த சாட்டர்டே இல்லாமல் நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து கோயம்புத்தூரில் ஒரு மீட்டப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மீட்டப்க்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் ஃபார்ம்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட ஜாபையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. 2024 பேட்ச் பீப்பிள்ஸ் மட்டும்தான். ஸோ இது வந்து ஃபீமேல் மேல்லாம் கிடையாது. ஸோ காமனாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.